நாளுக்கு நாள் இங்க இருக்கக்கூடிய இந்த அறுபடை வீடு கண்காட்சியை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை வானை எட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகிறது. இதற்கு இடையில தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்துல ஜிஹெச் மருத்துவமனைக்கு வெளியில கம்யூனிச நக்சல் சிந்தனை கொண்ட அமைப்பினர் முருக பக்தர் மாநாட்டுக்கு அந்த பகுதியை சார்ந்த யாரும் போகக்கூடாது என பிரச்சாரம் செய்துள்ளனர். இந்த பிரச்சாரத்தில் முருக பகவானை அவமானப்படுத்தும் வகையில் சில வார்த்தைகள் பேசினது அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய நக்சல் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட அமைப்பினருக்கும் அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தகராறானது ஏற்பட்டிருக்கு. அதை பத்தின மேலும் பல தகவல்களை இந்து முன்னணியினுடைய மாநில செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலி திண்டுக்கல் என்ன நடந்ததுங்க? தமிழகத்துல முருக பக்தி பெருகி வருது. இதை பொறுத்து கொள்ள முடியாத கம்யூனிச நக்சல் அமைப்புகள் கடந்த சில நாட்களாக இந்த மாநாட்டை எதிர்த்து, முருக பக்தர்களுடைய மாநாட்டை எதிர்த்து முருகப்பெருமான் மீது அவதூறு பரப்புற விதத்தில் தமிழகத்தில் பல இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் நடத்திட்டு வர்றாங்க. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கம்பு பகுதியில் அது போன்ற ஒரு தெருமுனை கூட்டம் நடந்திருக்குது. அதில் முருகப்பெருமான தகாத வார்த்தைகளில், ஆபாச வார்த்தைகளில் பேசியிருக்கிறாங்க. வள்ளி தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள், முருக பக்தர்கள் இதை தட்டி கேட்டிருக்கிறாங்க. தட்டி கேட்டவர்கள் மீது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் நக்சல் பயங்கரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் இணைந்து கொலைவெறி தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அதுல 2 பேர் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களை அங்க பார்க்கறதுக்காக பல பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க வந்தவங்க மேலையும் இந்த பயங்கரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. தமிழகத்துல முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும்னு சொன்னா அது தமிழக அரசு எப்படியெல்லாம் தடுக்கலாம்னு யோசிக்குது. ஆனா பிரிவினைவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் ஒரு மத மோதல்களை உருவாக்குற மாதிரி இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க. பொது இடங்கள்ல மேடை போட்டு மைக் செட் வச்சு தமிழ் கடவுள் முருகப்பெருமான அவமதிக்கிறாங்க. இதை எப்படி மக்கள் பொறுத்துக்குவாங்க? இனி ஒரு காலம் இந்து தெய்வங்கள், முருகப்பெருமான் தமிழகத்தில் அவமதிக்கப்படுவதை பொதுமக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிட்டு இருக்குது. பொது இடங்களில் மோதல் உருவாயிருக்குது. இதையெல்லாம் அரசாங்க கவனத்தில் கொண்டு இந்த மத மோதல்களை உருவாக்குகின்ற கூட்டங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி கொடுக்க கூடாது. மீறி அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு காரணமாக இருக்கிறது என்றுதான் பொதுமக்கள் நினைப்பார்கள். இந்த தொடர் இந்து விரோத பிரச்சாரங்களை தாண்டி இங்க இவ்வளவு கூட்டம் வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இந்துக்களுக்கு விரோதமா பேசுறாங்க, செயல்படுறாங்கிறத மக்கள் கவனிக்கிறாங்க. அப்போ சாதாரணமா கடவுள் பக்தி கொண்டவர்களுக்கு இந்த இந்து விரோதிகள் மேல இயல்பிலேயே ஒரு விதமான ஒரு கோபம் ஏற்பட்டிருக்குது. அது தமிழகத்துல கடந்த சில ஆண்டுகளாக இதை பார்த்து பார்த்து அழுத்து போன பொதுமக்கள் இன்னைக்கு வெகுண்டு அழுத்துட்டாங்க. ஒரு சூறாவளியா கிளம்பிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக எழுச்சி மதுரையே குலுங்குற விதத்துல இன்னைக்கு சாரையா மக்கள் வர்றாங்க. அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் கூவி கூவி பிரச்சாரம் பண்றாங்க. மாநாட்டுக்கு யாரும் வரக்கூடாது, சங்கிகள் நடத்துற மாநாடு, சங்கிகள் தான் மாநாட்டுக்கு கலந்துக்குவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு தமிழக மக்கள் இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த இந்து விரோதிகளுக்கு ஒரு சரியான சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறாங்க. சம்மட்டி அடி கொடுக்கணும்னு தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. நேர்களே, இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி தினசரி இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகள் பல கேள்விக்குறியாகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில தமிழக மக்கள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வை ஒரு ஆன்மீக சமுதாய உணர்வாக மாற்றி, நாங்கள் இந்துக்கள் தான், எங்கள் மீது நீங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடி எங்களால் எப்படி கொடுக்க முடியும் என்று தெரியும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக இந்த முருக பக்தர் மாநாடுக்கு சாரையாக, கூட்டமாக, குடும்பமாக மக்கள் வரக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதே மைதானத்துல தான் முருக பக்தர் மாநாடு நடக்க இருக்கிறது. 5 லட்சம் பேர் ஒன்றாக திரண்டு இங்கு கந்தசஷ்டி கவசம் பாட போறதாக இந்து முன்னணி அறிவித்திருக்கிறார்கள். ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர போறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கு. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.